بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சென்ற உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்து கொள்ள சொன்ன 7 பாவங்களை பார்த்து அதில் முதலாவது ஷிர்க்கு, இணை வைத்தல், அது சம்பந்தமாக ஒரு சில விளக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த ஹதீத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத், இஜ்தனிபு சப்அல் முபிகாத், அழித்து விடக்கூடிய 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அது என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ரெண்டாவது வஸ்ஸிஹர், சூனியம் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சூனியம் என்ற இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் 7 பெரும்பாவங்களில் இரண்டாவதாகவே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சிஹர் என்கிற அந்த வார்த்தையை அதுக்கு நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த சிஹர் என்பது அரபியிலே சஹர் என்கிறது மறைந்திருத்தல் என்ற ஒரு வாசகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி சொல்லாக அது இருக்கிறது. இரவு முடிந்து பகல் அதற்குள் மறைந்திருக்கும் நேரம்தான் சஹருடைய நேரம். அந்த சஹர் என்கிற அதே எழுத்துக்கள் தான் சிஹர் என்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது காரணம் மறைந்திருந்து காரியம் வெளியில் நடப்பது சிஹர். ஒரு ஆளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம், அதுக்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை, எனவே அது சிஹர் என்கிற அந்த வாசகத்தினால் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். புகாரியிலே 5767வது ஹதீதும் முஸ்லீமிலே 2009வது ஹதீதிலேயும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இன்ன மினல் பயானில் சிஹரா, பேச்சிலே ஒரு சிஹர் இருக்கிறது, ஒரு சூனியம் இருக்கிறது என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதை ஏன் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அந்த அல் பயான் அப்படி என்றால் அல் கலாம் அல் பலீக் என்று சொல்லலாம். அதாவது கடுமையாக பேசுதல். இந்த பேச்சின் மூலமாக ஹக்கை விட்டு ஒரு மனிதனை வழிகேட்டுக்கு மாற்றி விடுகின்ற அந்த விடயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள். இன்ன மினல் பயானில் சிஹரா, கடுமையாக பேசுவதிலும் ஒரு சூனியம் இருக்கிறது என்றார்கள். அதாவது அவருடைய கருத்தை புரட்டி, அவருடைய கொள்கையை மாற்றி, அவருடைய எண்ணத்தை வேறு ஒரு நடத்தைக்கு மாற்றி வைக்கிறோம். அதனால் அந்த பேச்சிலே ஒரு சூனியம் இருக்கிறது. அப்போ என்ன நடந்துன்னு தெரியாது, வெளியில் தெரிகிறது
அந்த நபருடைய நடத்தை மாற்றம்தான். ஆனால் அதற்கான காரணம் வெளியிலே தெரிவதில்லை. அதனால் அதை சிஹர் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தினால் நாங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சிஹர் என்கிற இந்த வார்த்தைக்கு தமிழ் மொழிபெயர்ப்பிலே சூனியம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த சூனியம் என்கிற வாசகத்தை இன்னொரு விஷயத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். தமிழிலே ஒன்றுமே இல்லாத ஒன்றை சூனியம் என்போம். இந்த வாழ்க்கையே சூனியமாக போச்சு அப்படிம்பாங்க. எனக்கு அது என்னாண்டு விளங்கல், அது சூனியமாக தான் இருக்குது இதுவரைக்கும் அப்படிம்போம். மொழிபெயர்ப்பாளர்கள் சிஹர் என்கிற அந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் போது அரபில் பயன்படுத்தப்பட்ட மறைந்திருக்கிறது, சஹர் என்றால் மறைந்திருத்தல், ஹஃபியாக இருத்தல் என்று அர்த்தம். அதை அப்படியே தமிழில் சரியாக ஆரம்பத்தில் உள்ள அறிஞர் பெருமக்கள் மொழிபெயர்ப்பதனால் அதை சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். சூனியம் என்கிற வார்த்தை மறைமுகமாக காரணம் தெரியாமல் மறைந்திருப்பதனால் பயன்படுத்தக்கூடியதாகவே இருந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப சூனியமாக இருக்குது, என்னென்னு விளங்கல்ல அப்படிம்பாங்க. அப்படியே அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த வாசகத்தை திரிவுபடுத்தி சூனியம் என்றால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாததுக்கு சூனியம் என்று சொல்வார்கள். எனவே சூனியம் என்று ஒன்று இல்லை என்று தமிழ் மொழிபெயர்ப்பில் இருந்தே எடுத்து வைத்து வாதிக்கக்கூடிய ஒரு வாத தொகுதியினரை, அந்த வாதம் செய்யக்கூடியவர்களை நாம் இங்கு சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே ஒன்றுமில்லாத ஒன்றை தமிழிலே சூனியம் என்று சொல்லவில்லை, என்றும் புரியவில்லை என்பதை சூனியம் என்று சொல்லியிருக்கின்றோம். ஒன்றுமே புரியவில்லை, அதைத்தான் நாங்கள் சூனியம் என்று நாங்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே 2வது அத்தியாயம் 102வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான். சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்திலே ஷைத்தான்கள் ஓதி காட்டியதை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். ஒமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் நபி நிராகரிக்கவில்லை, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது யூதர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்னை வசியம் பண்ணி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த சக்தியை கொடுத்திருந்தான், ஜின்னை அவருக்கு வசியம் பண்ணி கொடுத்திருந்தான். அந்த ஜின்களை வைத்து சுலைமான் நபி சூனியம் செய்கிறார். சுலைமான் நபிக்கு அது சூனியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் அந்த சூனியத்தால் தான் ஜின்களை எல்லாம் வசியம் பண்ணி தனது கட்டுக்கோப்புக்குள் வைத்திருக்கிறார் என்று யூதர்கள் பேசிய பேச்சுக்கு அல்லாஹ் தஆலா மறுப்பு கொடுக்கிறான். ஒமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு. சுலைமான் நபி நிராகரிக்கவில்லை, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், யுஅல்லிமூன الناس السحر. அந்த ஷைத்தான்கள் மனிதர்களுக்கு சிஹரை, சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த ஷைத்தான்கள் மனிதனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆக ஒரு கற்றுக் கொடுக்கப்படும் ஒரு விடயம்தான் சூனியம். சூனியம் என்பது ஒரு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு விடயம். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சோதனைக்காக நம்முடைய மனோ இச்சையை தூண்டும்படியான சில பாவங்களையும் படைத்து வைத்துவிட்டு நம்மை அதை நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறோம். பெண்களை படைத்து வைத்திருக்கிறான், அஜ்னபியான ஹராமானவர்களை நெருங்க வேண்டாம். மது படைக்கப்பட்டிருக்கிறது, குடிக்க வேண்டாம். கஞ்சா செடி முளைத்திருக்கிறது, பயன்படுத்த வேண்டாம். அப்போ இப்படி நமக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு அதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா. சூனியம் என்பது படைக்கப்படும் ஒரு பொருள் அல்ல. அல்லாஹ் படைச்சிட்டு இந்த சூனியத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு ஒரு படைக்கப்பட்ட கண்ணுக்கு தெரிகிற கையால் அள்ளுற ஒரு பொருள் அல்ல. அது ஒரு செயல், அது ஒரு கற்றல். அதனால் அல்லாஹ் தஆலா அதை கற்றுக் கொடுக்க வைக்கிறான். கற்றுக் கொடுக்க வைத்து மனிதர்களிடத்தில் அது புழக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் நெருங்க வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டாம், இது சோதனை என்றால். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சூனியம் பாவமண்டா ஏன் அல்லாஹ் அதை கற்றுக் கொடுத்துண்டு. அப்படி பார்க்க போனால் சாராயம் ஹராமண்டா ஏன் அல்லாஹ் அதை படைச்சது, கஞ்சா ஹராமண்டா ஏன் அந்த செடி முளைக்குது, அல்லாஹ் அதை முளைக்காம ஆக்கியிருக்கலாம் தான். அப்போ சோதனை.
அப்போ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யுஅல்லிமூன الناس السحر, மக்களுக்கு சூனியத்தை அந்த ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ கற்றுக் கொடுக்கப்படும் ஒன்றாக அது இருந்தது. அப்போ ஒரு கற்றல், ஒரு செயல்முறை ஒன்றாகத்தான் அந்த சூனியம் இருந்திருக்கிறது. ஒமா உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் ஒ மாரூத். அதே மாதிரி இன்னும் எதை கற்றுக் கொடுத்தார்கள்? சூனியத்தை கற்றுக் கொடுத்து விட்டு பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்கள் மீது அருளப்பட்டதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த ஷைத்தான்கள். அப்போ பாபிலோன் என்கிற அந்த நகரத்தில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்களுக்கு என்ன அருளப்பட்டதோ அதையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ யுஅல்லிமூன الناس السحر, மக்களுக்கு அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒமா, இன்னொன்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஒன்று என்ன? உன்சில அலல் மலக்கைனி பி பாபில ஹாரூத் ஒ மாரூத். ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்கள் 2 பேருக்கும், மலக்கைனி ஹாரூத் ஒ மாரூத்ங்கிறான். ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்களுக்கு பாபிலோனில் அருளப்பட்டதையும் அந்த ஷைத்தான்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த 2ம் என்ன? தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா யுஅல்லிமானி மின் அஹதின். அந்த 2 மலக்குமார்களும் யாருக்காவது இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கின்ற போது, ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நாங்கள் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம், நீங்கள் நிராகரித்து விட வேண்டாம், குஃப்ருடைய செயலை செய்து விட வேண்டாம் என்று சொல்லியே அதை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இடத்தை வச்சு தான் தொலைக்கிறாங்க இந்த முஅத்தஸிலா சிந்தனை உள்ளவர்கள், பகுத்தறிவை வஹியை விட முற்படுத்தக்கூடியவர்கள். இந்த இடத்தில் வைத்து தொலைக்கின்றார்கள். மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் தஆலா பாவம் என்று சொல்லக்கூடிய சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பானா? இது புத்தி ஏற்றுக்கொள்ளுதா என்று நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் உண்மையில் என்ன, மலக்குமார்களுக்கு என்ன பணி? அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை செய்வது தான் அவர்களுடைய பணி. சூனியம் செய்த ஹராம், அது யாருக்கு ஹராம்? நமக்கு தான் ஹராம். அதை கற்றுக்கொள்வது யாருக்கு ஹராம்? நமக்கு ஹராம். அப்போ கொலை செய்த நமக்கு ஹராம், கொலை செய்த நமக்கு ஹராம். மலக்குல் மௌத் கொலை செய்கிறார் தானே, உயிர் எடுத்துக்கிட்டு போகிறார் தானே. அவர் உயிரை கொலை செய்யலை, அல்லாஹ் எடுத்துகிட்டு வரச்சுன்னா எடுத்துகிட்டு போகிறார். அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்வார்கள் அவர்கள், அவ்வளோதான். அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை செஞ்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, அல்லாஹ்வோட கட்டளையை நிறைவேற்றுவது தான். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த சூனியம் என்கிற ஒன்றை இந்த மனிதர்கள்ட்ட கொண்டு வந்து, இதை நீங்கள் நெருங்க வேண்டாம், இது நமக்கு சோதனை. பெண்ணை படைச்சிட்டு பார்க்க வேணாம், சாராயத்தை படிச்சுட்டு குடிக்க வேணாம். அப்போ அல்லாஹ் தஆலா சூனியத்தை இந்த 2 மலக்குமார்களை பாபிலோனில் இறக்கி அந்த 2 பேரும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் கற்றுக் கொடுக்கும் போதே சொல்கிறாங்க, நஹ்னு ஃபித்னத்துன், இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன், நாங்கள் சோதனைக்காக வந்திருக்கோம், ஃபலா தக்ஃபுர், நீங்கள் நிராகரித்து விட வேண்டாம் என்று சொல்லியே கற்றுக் கொடுத்தாங்க. என்ன கற்றுக் கொடுத்தாங்க? ஃபயதஅல்லமூன மின்ஹுமா, அந்த மக்கள் அந்த 2 மலக்குமார்களிடம் இருந்தும் கற்றுக்கொண்டார்கள். மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, ஒரு கணவனையும் மனைவியையும் பிரித்து விடக்கூடிய அந்த விடயத்தை, அதாவது பிரிவினை சூனியத்தை அவர்கள் அந்த 2 மலக்குமார்களிடம் இருந்தும் கற்றுக்கொண்டார்கள். அப்போ பாபிலோனில் ஹாரூத் மாரூத் கற்றுக் கொடுத்தது என்ன? பிரிவுக்கு செய்யக்கூடிய, கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய அந்த சூனியத்தை. அதுக்கு முன்ன ஏனைய ஷைத்தான்கள் இந்த சூனியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த சூனியம் அதோடு சேர்த்து இந்த சூனியம், இது மக்கள் கற்றுக்கொண்டார்கள் என்கிறத அல்லாஹ் தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லிட்டு, ஒமாஹும் பித்தாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ், இப்படியே அவர்கள் சூனியத்தை கற்றுக்கொண்டாலும் அதனை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாருக்கும் இவர்களால் எந்த கெடுதியும் செய்துவிடவும் முடியாது. அப்போ வீட்டோ பவர் அல்லாஹ் தான் வச்சுக்கிறான். இப்படியே இவங்க சூனியம் செய்கிறவங்க சூனியம் செஞ்சாலும் அதனை கொண்டு ஒருத்தருக்கு ஒரு தாக்கம் பெறணுமாக இருந்தால் அது அல்லாஹ்வை கொண்டு தான், அல்லாஹ்வோட நாட்டமும் இருக்கணும் சோதனைக்காக வேண்டி. அப்போ செய்கிறவங்க செய்வாங்க, அல்லாஹ் நாடினாத்தான் அது நடக்கும்.
என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலகத் அலிமு லமன் இஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆখিরা மின் ஹலாக். அந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த யூதர்கள் நன்றாக தெரிந்திருந்தார்கள், யார் இந்த சூனியத்தை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் கிடைக்காது. சூனியத்தை கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு நரகம்தான், மறுமையில் எந்த பாக்கியமும் கிடைக்காது அப்படிங்கிறத அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். வலபீஸ மா ஷரௌ பிஹி, இந்த சூனியத்தை எதனை கொண்டு அவர்கள் கொள்முதல் செய்து கொண்டார்களோ அது மிக மோசமானது. மா ஷரௌ பிஹி அன்ஃபுஸஹும் வலவ் கானூ யஅலமூன், அவர்கள் உண்மையாக அறிந்தவர்களாக இருந்தால் இது அவர்களுக்கு மோசமானது என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே சூனியம் என்கிற ஒன்று இருக்கிறது, இருப்பதனால் தான் அது 7 பெரும்பாவத்தில் ஒன்றானது. அதை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் தஆலா சோதனைக்காக. மலக்குமார்கள் பாபிலோனில் ஹாரூத் மாரூத் என்ற மலக்குமார்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஷைத்தான்கள் அதிலிருந்து எடுத்து மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இது சமுதாயத்திலே பரவுகிறது. ஆனால் இவர்கள் என்னதான் சூனியம் செஞ்சாலும் ஒமாஹும் பித்தாரீன பிஹி இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற ஒன்றும் அங்கே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இவங்க கேட்குறாங்க, என்னப்பா அல்லாட நாட்டம் இல்லாமண்டா அல்லாட நாட்டத்திலானே எல்லாம் நடக்குது, அல்லாட நாட்டத்தில் இதை மட்டும் தனியாக அல்லாட நாட்டம் மட்டும் சொல்லணுமா? அப்போ அப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு வேறு கருத்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முஅத்தஸிலாக்களுடைய கொள்கையை கொண்டு வராங்க. எல்லாம் அல்லாட நாட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ ஏன் இதை தனியாக சொல்லணும்? அல்லாஹ் எதை குறிப்பாக்குறானோ அதை தனியாக சொல்லுவான். உதாரணத்துக்கு ஒரு ஹதீது, இந்த நோன்பை பற்றி ஒரு ஹதீத், இந்த நோன்பாளியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, எத்ருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வத்தஹு லி அஜலி, எனக்காக வேண்டித்தான் இந்த மனிதன் அவனுடைய குடிபானத்தையும் சாப்பாட்டையும் உணர்வுகளையும் விடுகிறான். இப்போ மனைவி கிட்ட நெருங்குறான், இல்லை விடுறான், அது எனக்காகத்தான் செய்கிறான். அஸ்ஸியாமுலி, நோன்பு எனக்குரியது, வ அன அஜிஸு பிஹி, நானே அதுக்கு கூலி கொடுக்குறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸை வச்சு அப்போ நோன்பு எனக்குரியதுன்னா மற்றதெல்லாம் வேற இருக்க முடியாதா? மலக்குமா இருக்குரியதா? நானே அதுக்கு கூலி கொடுக்குறேன்டா மற்றதுக்கெல்லாம் என்ன வேற யாரும் கூலி கொடுக்குறாங்களான்னு ஒரு குதர்க்கமான கேள்வி எழுப்பலாமா? அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறது, எல்லா வணக்கமும் அல்லாஹ்க்குரியதான். இதை ஏன் குறிப்பாக்குறான்டா அது எல்லாத்தையும் விட கொஞ்சம் சிறப்பானது. ஏன் நான் கூலி கொடுக்குறேன்றான்னா எல்லா கூலியையும் விட இந்த கூலி கொஞ்சம் ஆழமானது. நமக்கு 4 பிள்ளை இருக்கும், ஒன்றை மட்டும் மடியில் வச்சுட்டு என்ற பிள்ளை மான்றோம், மற்றதெல்லாம் என்ன பக்கத்து வீட்டுக்கார பிள்ளையா? எல்லாமே நம்ம பிள்ளை தானே. அதில் கொஞ்சம் கூடுதல் இறக்கத்தை காட்டுறதுக்காக அந்த வாசகத்தை பயன்படுத்துகிறோமா இல்லையா? மனுஷனுக்கு மனுஷன் மொழியில் தான் அல்லாஹ் பேசணும். எனவே அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அங்கே ஒன்றும் செய்யாதன்னா எல்லாம் தான் அப்படி தான். ஒருத்தன் கத்தியால் குத்துறான், கத்தியால் குத்தினா அவன் செத்துருவானா? அல்லாஹ் நாடணுமே, அந்த நேரம் வரணுமே, அப்போ தானே அவன் சாகுவான். அப்போ அல்லாட நாட்டம் லேசாக விழுந்து தலையில் பட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, ஆள் மௌத்து. ரொம்ப பெரிய காயம் வந்து ஒருத்தன் கோமா ஸ்டேஜிலேருந்து தப்பி வந்துட்டான், அல்லா நாடல, அவ்வளோதானே. அப்போ எல்லாத்துக்கும் அல்லாட நாட்டம் இருக்குது. இதில் அல்லாஹ் தஆலா குறிப்பாக என்ன சொல்கிறான்டால், சூனியக்காரன் என்றால் இறைவனை போன்ற ஒரு அதிகாரத்தை அவர்கள் கையில் எடுக்க முடியாது. செய்வாங்க, சோதனைக்காக அல்லாஹ் நாடுறான், நாடினால் அது நடக்குது. இப்போ இந்த வாதம் வைக்கிறவங்க, சூனியத்தை மறுக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்றால், சூனியக்காரன் எங்கிருந்தோ எதையோ ஓதி வைக்க யாருக்கோ ஒரு தாக்கம் வருதென்றால் அப்போ நீங்கள் அவனை இறைவனுக்கு சமனாக்குறீங்களே. எந்த ஒரு ஊடகமும் கையில் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு தாக்கம் செலுத்துறான். ஒருத்தருக்கு அடித்தா அவருக்கு கண்ணம் வீங்கணும், ஒருத்தனுக்கு கட்டியால் குத்தணும், ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து சுடணும். அப்படி இல்லாமல் இங்கிருந்து சுப்பண்டா அவனுக்கு வருத்தம் பெறுமண்டா இது இறைவன் செயலை போன்று இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தஜ்ஜால் என்ன செய்ய போகிறோம்? நம்ம தஜ்ஜாலும் அப்படி தானே செய்ய போகிறோம். தஜ்ஜால் வானத்தை பார்த்து மழை பொழியண்டா மழை பொழிய போது மழையை பொழிய வைப்பது அல்லாஹ் என்று குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ தஜ்ஜால் மழையை பொழிய வைக்க போகிறானே, அப்போ என்ன செய்ய போகிறான்? அதுக்கு அல்லாஹ் தானே நாடினது அந்த தஜ்ஜாலுக்கு. அப்போ என்ன சொல்கிறோம்? அது சோதனை, நமக்கு சோதனை. இதுவும் சோதனை தான், அதுவும் சோதனை, இதுவும் சோதனை தான். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த சூனிய விஷயத்தை நிறைய குழப்பிட்டு போயிட்டாங்க. அது என்ன
அடிப்படையில் குழப்புறாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீது வருது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்ட சொல்லாங்க, ஆயிஷாவே நான் அல்லாஹ் கிட்ட கேட்டிருந்ததுக்கு அல்லாஹ் எனக்கு பதில் தந்துட்டான். அல்லாஹ் கிட்ட நான் ரொம்ப கேட்டிருந்தேனே துவா, எனக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ஆச்சு, ஏன் எனக்கு இப்படி இருக்குது என்று அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்டேன்னு அல்லாஹ் எனக்கு பதில் தந்துட்டான். 2 பேர் வந்தாங்க. ஒருத்தரின் தலைமாட்டு அடிகளையும் இன்னொருத்தரின் கால் மாட்டு அடிகளையும் வந்தாங்க. 2 மலக்குமார்கள். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்குறார், இவருக்கு என்ன ஆச்சு? மற்றவர் சொல்றார், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குது. யார் செஞ்சான்னு கேட்குறாங்க. லபீது பின் அஹ்கம், லபீதுங்கிறவன் செஞ்சான். என்னத்தில் செஞ்சான்? முடியிலையும் சீப்பிலையும் ஆண் பேரிச்ச மரத்தின் பாலையிலையும் செஞ்சான். எங்கே வச்சிருக்கி? ஒரு கிணட்டுக்குள்ள, ஒரு பாலாங்கிணட்டுக்குள்ள. அந்த ஒரு கோத்திரத்தில் பேரை சொல்லி இன்ன இடத்துல உள்ள இந்த பாலாங்கிணத்துல என்று சொல்லிட்டு போனாங்க என்று ஆயிஷா நாய்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. போய் வந்து சொன்னாங்க ஆயிஷா நாய்கிட்ட, அந்த அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பேரீச்ச மரங்களின் உச்சிகள் எல்லாம் வறட்சி அடைந்து அது ஷைத்தானின் தலைகளை போல் இருந்தது, அலங்கோலமாக இருந்துச்சு அது. அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அதை வெளியாக்கிட்டீங்களா? இல்லை, மக்கள் குழம்பிடுவாங்க, மக்களுக்கு இதில் ஒரு தாக்கம் வந்துடும் அப்படின்னு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் வருது, அந்த கிணற்றுக்குள்ளே இருந்ததை எடுத்து அதை வெளியாக்கினாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. இதில் நான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயத்தை செய்ததாக நினைத்திருப்பார்கள், செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த நிலை 6 மாதம் நீடித்திருந்தது. இந்த எல்லா ஹதீஸையும் வச்சு இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, இது நம்பக்கூடியதாக இல்லை. ஏன் நம்பக்கூடியதாக இல்லை? ஒன்றில் ஆயிஷா நாய் வெளியாகிட்டீங்களான்றதுக்கு ரசூல்லா இல்லைன்னுட்டாங்க. இன்னொரு ஹதீஸில் எடுத்து கிணத்துக்குள்ளே இருக்கிறத எடுத்தேன்னு சொன்னாங்க. இன்னொன்றில் 6 மாதம் இந்த நிலை இருந்துச்சுன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் சில விஷயத்தை செய்ததாக நினைத்திருப்பார்கள், செய்திருக்க மாட்டார்கள்பாங்க. ஒரு நபியை அல்லாஹ் தஆலா வஹீயை பாதுகாக்கிறதுக்காக அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர, நாங்களே இந்த குர்ஆனை இறக்கினோம், வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நாங்களே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். ஒரு வஹி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த வஹி வந்த மனிதர் சிந்தனையில் குழப்பம் இல்லாதவராக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தால் இது பெரிய ஒரு சிந்தனை தாக்கம், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய நிலை. ஒன்றை செய்ததாக நினைத்திருப்பார், அவர் செய்திருக்க மாட்டார் என்று மனநிலையை நேரடியாக தாக்கி இருக்குது. அடுத்தது இது 6 மாதம் தொடர்ந்து இருந்திருக்குது என்று சொன்னால் வஹியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கமாக சொன்ன விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வைக்கும்போது இது அந்த 6 மாதத்துக்குள்ளே இருந்திருக்குமா? நினச்சி சொன்னதாக நினச்சி சொல்லியிருக்காம சொன்னதாக வந்ததாக நினச்சி வராது சொல்லியிருப்பாரா? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி வருமே. அல்லாஹ் வஹியை பாதுகாக்கிறாங்கிறானே, எனவே இந்த ஹதீஸை எப்படி எடுக்கிறது? ஒன்றில் வெளியாக்கினண்டு வருது, ஒன்றில் வெளியாக்கலண்டு வருது. இந்த வாதத்தை தூக்கி வச்ச உடனேயே தௌஹீது பேசினவர்களெல்லாம் ஒரு சிலர் அப்படியே சரணடைஞ்சு சூனியம் என்பது இல்லை மறுத்துட்டோன்னுட்டாங்க. இது முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை. இந்த வாதம் தெரியாதவர்களா இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா, இந்த வாதம் தெரியாதவர்களா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா? இந்த தமிழ் பேசுகிற நமக்குள்ளே இந்த வாதம் வருதாண்டா, அரபு பாண்டித்தியம் பெற்ற இமாம்கள் எல்லாம் இதை மறுக்கலையே, அவங்கெல்லாம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்களே. என்ன நடந்தண்டா, நமக்கிட்ட ஏற்பட்ட சிந்தனை தாக்கம் என்ன? நாங்கள் நம்முடைய பகுத்தறிவை வஹியை விட முற்படுத்திட்டோம். ஹதீஸை விளங்கினத்தில் உள்ள தப்பு. ஹதீஸில் என்ன வருது? இதை கிணத்துக்குள்ளே இருந்து வெளியாக்கினாங்கன்ற ஹதீஸில் வருது, வெளியாக்கினாங்க. ஆயிஷா நாய் வெளியாக்கிட்டீங்களா? மக்களுக்கு வெளியாக்கிட்டீங்களா? இல்லை, மக்கள் குழம்பிடுவாங்க, அதனால் நான் வெளியாக்கலன்னு ரசூல்லா சொன்னாங்க. இதில் வெளியாக்கினீங்களா அப்படின்ற உடனே அந்த சூனியத்தை வெளியாக்கினீங்களான்ட்டு நாம் மொழிபெயர்த்துட்டோம். ஆயிஷா நாய் கேட்டது அதை இல்லை, இந்த செய்தியை மக்களுக்கு வெளியாக்கினீங்களான்ட்டு. ரசூல்லா என்னன்னாங்க, இல்லை மக்கள் குழம்பிடுவாங்க, மக்களுக்கு கவலை வந்துடும், நான் சொல்லலைன்றாங்க. அப்போ ஹதீஸை சரியாக புரிஞ்சு அரபை சரியாக படித்தா அங்கே வெளியாக்கினது கிணத்துக்குள்ளே இருந்த சூனியத்தை, இங்கே வெளியாக்காமல் விட்டது தனக்கு நடந்த செய்தியை ஆயிஷா நாயோட மட்டும் வச்சுக்கிட்டாங்க. நிறைய சஹாபாக்களுக்கு சொல்ல, எல்லாருக்கும் சொல்லலை, அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் இந்த ஹதீஸை ஆயிஷா நாய் மட்டுமே அறிவிக்கிறாங்க.
வேறு யாரும் அறிவிக்கல. அப்போ அந்த ஹதீஸில் ஒன்று கொண்டு குழப்பம் இல்லை. ரெண்டாவது என்ன, 6 மாதம் இந்த நிலை நீடித்திருந்தால் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் என்று யாருக்காவது தெரியாமல் இருந்திருக்குமா? 6 மாதம் அல்லாஹ்வின் தூதருக்கு வந்த பிரச்சனை யாருக்காவது தெரியாமல்? 6 மாதம் என்ற வந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஹதீஸ் லைவான ரிவாயத், அதையும் விட்டாச்சா? அடுத்தது, சிலதை செய்ததாக நினைத்திருப்பார், செய்திருக்க மாட்டார். இந்த வாசகத்தை எடுத்தாலே அப்போ ரசூலுல்லாஹ் வஹீயாக வந்ததை நினைச்சு விரலன்னு நினைச்சு சொல்லாம விட்டுருக்கலாம், வெராத்த வந்ததா நினைச்சு சொல்லியிருக்கலாம். எனவே மார்க்கத்துக்குள்ள டவுட் வருமே என்று எடுக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க, சிலதை செய்ததாக நினைத்திருப்பார், செய்திருக்க மாட்டார் என்று சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் அது என்னங்கிறத சொல்றாங்க. என்னங்கிறத சொன்னா அவ பெண்ணு, அவங்க ஹதீஸை சொல்லும்போது வெக்கத்தில் மூடலாக சில விஷயத்தை சொல்கிறது. நம்மக்கிட்டேயே சில விஷயம் இருக்குது, சில விஷயத்தை மூடலாக சொல்லுவோம். ஏன், அங்கே இடத்துல சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியாக்கள் இருக்கிறாங்க, சில விஷயங்களை ஓப்பனாக பேச இயலாது. அதனால் சிலர் மூடலாக சொல்லுவாங்க. பெண்களுக்கு மாத விலக்குங்கிறத கூட என்ன செய்வாங்க, அவருக்கு மாதம் வந்துட்டோமாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சிலதை செய்ததாக நினைத்திருப்பார், செய்திருக்க மாட்டார் என்றுட்டு. என்னங்கிறத இன்னொரு வேதத்தில் சொல்றாங்க, மனைவியோடு சேர்ந்ததாக அதை நினைத்திருப்பார், ஆனால் சேர்ந்திருக்க மாட்டார். இது மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு. ஏன் நாமெல்லாம் கற்பனை பண்ணி ஹதீஸில் இல்லாத வாசகத்தை, இந்த ஹதீஸை மொழிபெயர்க்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹதீஸை மொழிபெயர்க்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நபி அவர்கள் ஒன்றை செய்ததாக நினைத்திருப்பார்கள், செய்திருக்க மாட்டார்கள், வந்ததாக நினைத்திருப்பார்கள், வந்திருக்க மாட்டார்கள், குடித்ததாக நினைத்திருப்பார்கள், குடித்திருக்க மாட்டார்கள், ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினதாக நினைத்திருப்பார்கள், இதெல்லாம் ஹதீஸில் வருதா? இதெல்லாம் எங்கேயாவது ஹதீஸில் வருதா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை போட்டு கிண்டல் பண்ணுறீங்க? அப்படியே இல்லையே ஹதீஸில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயற்பாட்டை மனைவி சொல்கிறாங்க, சிலதை செய்ததாக நினைத்திருப்பார், செய்திருக்க மாட்டார். அந்த சிலதைங்கிறது என்ன? அது ஒரு மூடலாக சொன்னது. தெளிவாக சொன்ன ஹதீஸ் எடுத்து அதுக்கு விளக்கம் வந்துடுச்சு. என்ன சொன்னாங்க? மனைவியோடு சேர்ந்ததாக நினைத்திருப்பார், சேர்ந்துக்க மாட்டார், அவ்வளோதான். இது வஹீயில் தாக்கம் செலுத்துமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வஹீயை மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறதுக்கு எங்கேயாவது பாதிக்கப்படுமா? இது என்ன பிரச்சனை? அவங்க சாம்பத்தியத்தில் ஈடுபட்டதாக நினச்சிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தான் சிக்கல். குளிக்கணும், நமக்கு குளிப்பாங்க, குளிக்காமல் இருப்பாங்க, இல்லை என்ன பிரச்சனை? குளிப்பு கடமையே இல்லாமல் குளிச்சுட்டு போகிறாங்க. இது நம்மளோட மார்க்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்த தாக்கம் செலுத்துமா? இல்லையே. அது மட்டும்தானே பிரச்சனை. இதில் என்ன இருக்குது? இதே வாதத்தை எடுத்து வச்சா இன்னும் நிறைய ஹதீஸுகளை மறுக்கணும். என்ன ஹதீஸு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அஸர் தொழுகையை 2 ரக்காத்தை தொழுது சலாம் கொடுத்துட்டு இருந்துட்டாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, என்ன 2ஓட சலாம் கொடுத்துட்டாரு, 4 தானே. ஆக்களுக்குள்ளே கிசுக்கிறாங்க, இன்னும் தொழுகையை சுருக்கிட்டானா அல்லாஹ், அல்லது ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்களா? அப்போ கேட்டுக்கிறதுக்கு மேலாமல் அப்படி இருந்தாங்க. அப்போ துல்யதைன் என்ற ஒரு சஹாபி, அவர் தைரியமாக கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், தொழுகை சுருக்கப்பட்டுச்சா அல்லது மறந்துட்டீங்களான்னாங்க. சுருக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை நாங்கள் ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் 2 தான் தொழுதீங்கன்னாங்க. அப்படியா? அப்போ எழும்புங்க என்று திரும்ப 2 ரக்காத்து தொழுது 2 சஜதா செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தார்கள். இந்த ஹதீஸை நம்பினா இவருக்கு இப்படி மறந்தா இன்னும் எத்தனை குர்ஆன் வசனத்தை மறந்திருப்பார் என்ற ஒரு கேள்வி கேட்பாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அதுக்கு என்ன பதில்? என்ன சொல்ல போகிறோம்? அதுக்கு பதில், அல்லாஹ் வஹீயை பாதுகாக்கிறன்னு வாக்களிச்சிருக்கிறான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் பாதுகாப்பான், அதில் மறதி வராது. இதுவும் ஒரு வஹீ தான். என்ன, மறதி ஏற்பட்டால் எப்படி தொழுவை நடத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி காட்டினா இதுன்னு தானே மறுப்பு கொடுக்குறோம். அப்படி சொல்லி இதை விஷயம் முடிஞ்சு. இன்னும் சொல்ல போனால் இது தனக்கு குளிப்பு கடமையான ஒரு நிலையா இல்லையாங்கிறதுல சந்தேகம் வந்தது வஹீயில் தாக்கம் செலுத்தாது, மறதி தான் வஹீயில் தாக்கம் செலுத்தும். அதையே லேசாக விட்டு போட்டு இதை பிடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க. எனவே இது எந்த வகையத்திலையும் இந்த சூனியம் என்கிற ஒன்றை இல்லைன்னு மறுக்கிறதுக்கான ஒரு காரியமாக இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த ஒரு வாதத்தை வைப்பாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லலாம், யாசிமுக்க மினன் நாஸ், அல்லாஹ் மனிதர்களிலிருந்து உன்னை பாதுகாப்பதாக வாக்களிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து வந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராத் அறிப்புக்கு ஒவ்வொரு நாளும் சஹாபாக்கள் டேர்ன் வச்சு காவல் நிற்பாங்க. எதிரிகள் வந்து தாக்கிட்டு போகலாம், ரசூலுல்லாஹ்வை கொலை பண்ணிடலாம் என்கிறதுக்காக காவல் நிற்பாங்க, டேர்ன் வைப்பாங்க. இன்றைக்கு நைட்டு நாம் 2 பேரும் விடிய விடிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தூங்க அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில்
ரசூலுல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தங்குறாங்க. அதில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, சஹாபாக்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கினான், மனிதர்கள்லேருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் வாக்கெடுத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரும் என்னை பாதுகாப்பு தர தேவையில்லை, எல்லாரும் போய் தூங்குங்கன்னுட்டாங்க. அப்போ அல்லாஹ்வை சொல்கிறான், நாம் உன்னை பாதுகாப்போம் என்று சொல்கிறான். இங்கே லபீது சூனியம் செஞ்சு தாக்கம் வந்திருக்கு. அப்போ குர்ஆன் வசனம் பொய்யா, ஹதீஸு பொய்யா? குர்ஆனுக்கு மாற்றமாக வந்தால் ஹதீஸை ஏற்க இயலாது வாதத்தை முன்வைக்கிறாங்க. பாதுகாத்தான் என்று சொன்ன அந்த வசனத்துக்கும் இந்த சூனியம் செஞ்சத்துக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. நாம் முரண்பாடாக பார்த்தா தான் முரண்பாடு. விளங்கிட்டா? நாம் முரண்பாடாக பார்த்துட்டோம்னு சொன்னால் அதான் முரண்பாடு. முரண்பாடு இல்லாமல் உடன்பாடாக பார்த்துட்டா அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொல்லலாம், மனிதன்ட்டு உன்னை பாதுகாப்பேங்க. இந்த ஹதீஸில் என்ன வருது, சூனியம் செஞ்சு வருது. சூனியம் செஞ்சு என்ன நடந்துச்சு, அல்லாஹ் பாதுகாத்தான். சூனியம் எடுக்கப்பட்டாச்சு, அல்லாஹ் பாதுகாத்துட்டான் தானே. அப்போ அதில் என்ன முரண்பாடு இல்லையே? தாக்கம் வந்துச்சு, தாக்கம் சூனியத்தால் மட்டுமா வந்துச்சு? யுத்தத்தில் போய் பல்லு உடைஞ்சிச்சே, அப்போ அதுக்கு குர்ஆன் வசனத்தை மறுப்போமா, ஹதீஸை மறுப்போமா? ஒட்டகத்திலேருந்து கீழே விழுந்தாங்களே, அதில் என்ன செய்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க இல்லையா? கடவாய்ப்பற்கள் உடைஞ்சுதே, கவசம் கன்னத்தில் ஏறிச்சே, நச்சூட்டப்பட்ட இறைச்சியை கொடுத்து ஒரு யூத பெண்மணி ஹைபர் போரில் கொடுத்து அதை சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் சக்கராத்துடைய நிலையில், கடைசி நிலையில், ஆயிஷா அந்த பெண்மணி தந்த அந்த நச்சூட்டப்பட்ட இறைச்சியின் வேதனை இப்போ உணர்றேன்னு சொன்னாங்களே, அப்போ அந்த வசனம் பொய்யா போய்த்தா? என்ன நடக்குது? இதாலையெல்லாம் கொல்ல முடியல, யுத்தத்தில் கொல்ல முடியல, நச்சூட்டப்பட்ட இறைச்சி கொடுத்து கொல்ல முடியல, சூனியத்தை செஞ்சு கொல்ல முடியல, பாதுகாத்தான் அல்லாஹ். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அந்த வசனத்துக்கும் இது என்ன இல்லை, முரண் இல்லை. அப்போ இப்படி வஹியோட மோதுது என்று எந்த ரூட்டில் வந்தாலும் அது நம்முடைய சிந்தனையில் தான் குழப்பமே தவிர வஹியில் எந்த குழப்பமுமே இல்லை. அது சரியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் அந்த வசனத்திலிருந்து விளக்கங்களாக நாங்கள் காணலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்த்தால் புகாரி கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ரிவாயத், அதே மாதிரியாக அபுதாவுதிலே முஸ்னத் அஹமதிலேயே வரக்கூடிய ஒரு ரிவாயத். அதில் என்ன வருது என்றால், அன் பஜாலத அன் அப்தா கால் கதப உமர் பின் ஹத்தாப் அன் யக்துலு குல்ல சாஹிரின் வ சாஹிரா. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய ஆட்சியிலே இருக்கும்போது அவருடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஒவ்வொரு சூனியக்காரனையும் சூனியக்காரியையும் கொண்டு விடுங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் என்னறாங்க, சூனியக்காரன் சூனியக்காரியை கொல்லுங்க, அவங்களுக்கு மார்க்கத்தில் தீர்ப்பு என்ன, இஸ்லாமிய சட்டம் என்ன, கொலை தான், அவங்கள கொல்லுங்க, கழுத்தை வெட்டுங்கன்னு சொல்லி தான் என்னறாங்க கடிதம் எழுதினாங்க. அப்படியே சொல்லிட்டு சொல்றாங்க, கத்தல்னா சலாத சவாஹிர், 3 சூனியம் செய்யக்கூடிய பெண்களை எங்கள் காலத்தில் கொன்றிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் ஒரு ரிவாயத்து, அது ஜுந்தப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அவங்களுடைய ஒரு அடிமை பெண் அவங்களுக்கு சூனியம் செஞ்சதனால் அவளை கொல்லுமாறு ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா ஏவினார்கள். ஒரு உம்மஹாத்துல் மூமினின் ஏவி இருக்கிறாங்க. இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லா ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமு அஹ்லு சுன்னா என்று அவருக்கு பேர். நிறைய பிரச்சனை, இந்த முத்தசிலாக்களுடைய குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற பிரச்சனைக்கு முகம் கொடுத்து நிறைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இமாம். அவர் சொல்றாரு, சஹான் சலாசத்தின் மின் அஸ்ஹாபின் நபி, நபியுடைய தோழர்கள் 3 பேரை தொட்டு சஹியான ரிவாயத்து வந்திருக்கிறது சூனியக்காரர்களை கொல்லுமாறு. அப்போ சூனியம் என்கிற ஒன்று இல்லைன்னா எப்படி சூனியக்காரனை கொல்றது? இன்னைக்கு சவுதியுடைய சட்டம் சூனியக்காரன் பிடிவாட்டா கொள்வது தான், கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்திரிக்கிற அது இப்படி இங்கேருந்து போன அந்த பங்காளிகளாக இந்தியாவில் இலங்கையிலேருந்து போய் அங்கே மந்திரிச்சுக்கிட்டு மாட்டிக்கினாங்களா கவர்மெண்ட்டில், அவங்க கழுத்து பேத்துரும். அப்போ அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, 3 பேரை தொட்டு மந்திரிக்க. அந்த 3 பேரும் யார்? ஒன்று உமர் ரலியல்லாஹு தஆலா, 2வது யார்? ஹஃப்ஸா உம்மஹாத்துல் முஃமினீன்ல ஒரு பெண் ரலியல்லாஹு தஆலா. அடுத்தது யார்? ஜுந்தப் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஜுந்தப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜுந்தப் இப்னு கஅப் அல் அஸ்தி அல் காமிதி, இவருக்கு ஒரு வரலாறு இருக்கிறது.
வலிதுடைய காலத்தில் ஒருத்தன் மக்களை கூட்டி ஒரு சூனியம் என்று ஒரு ஆளை வச்சு தலையை வெட்டி அப்படியே தலையை துண்டாக்கி போட்டு திரும்ப தலையை கொண்டாந்து ஒட்டி ஒரு சூனிய வித்தை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தார். மக்கள் சூனியத்தை நம்ப தொடங்கிட்டாங்க. ஜுந்தபுர் அலி அல்லாஹ் தஆலானும் தலையை ஒழிச்சு வச்சு எடுத்துக்கு வந்தாங்க. ஒழிச்சுக்கு வந்து அந்த சூனியக்காரனுக்கிட்ட வந்து அவர் தலையை இன்னொரு ஆளை தலையை அப்படி வெட்டி திரும்ப ஒட்டி காட்டி மேஜிக் மாதிரி ஒன்று என்ன செஞ்சு நான் சூனியத்தலை செய்கிறேன்ட்டு விளையாட்டு காட்டிக்கிருந்தார். விளையாட்டு காட்டின நேரம் ஜுந்தபுரம் தலையை அவன் தலையை பிடிச்சி வெட்டி போட்டு இப்போ உண்ட தலையை விட்டு போயிட்டார். இந்த சம்பவத்தை இப்னு அசாக்கிர் தாரிக் தமஷ்கஷ் என்ற அந்த கிதாபில் 11ஆம் ஜுஸுல 313ஆம் பக்கம் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. அப்போ ஜுந்தபுர் அலி அல்லாஹ் தஆலா அவர்களோடும் சம்பந்தப்பட்டு வந்திருக்குங்கிறது தான் இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. எனவே ஒரு சூனியம் என்கிற ஒன்று இருந்ததுனால தான் அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்கிறதை சொன்னாங்க, நிலைநிறுத்தினாங்க, செஞ்சாங்க. உமர் அலி காலத்தில் 3 பேர் வெட்டப்பட்டாங்க. ஹஃப்சார் அலி அல்லாஹ் தஆலா அவங்களோட அடிமை சூனியம் செஞ்சதால் அவங்கள கொல்லுமாறு ஆட்சியாளருக்கு கட்டளையிட்டாங்க. ஜுந்தபுர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் அவரை போய் ஒரு ஆளை வெட்டினாங்க. எனவே இது சூனியம் என்கிற ஒன்று இருக்குதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாகவே இந்த கிதாபுகளை எழுதுறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூனியம் என்கிற ஒன்று இருக்குது, இல்லை இல்லை, அது இருக்குது. அதுக்கு அல்லாஹ் நாடினால் சில தாக்கங்கள் வெறும் அப்படி அந்த சூனியம் என்கிற ஒன்று வந்தால் செஞ்சால், யாராவது சூனியம் செஞ்சால் அது பாவமான ஒன்று. அப்படியே நமக்கு ஒரு சூனியம் செய்யப்படுமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்கிறது? அதுக்கு நாம் இன்னொரு சூனியக்காரன்ட்ட போகப்படாது, குறி சத்திரம் பார்க்கக்கூடாதுன்னுட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூலுல்லாவுக்கு சூனியம் செஞ்சதை மலக்குமார்கள் வந்து சொன்னாங்க, நமக்கு சூனியம் செஞ்சதை நாம் குறி பார்க்காம எப்படி கண்டுபிடிக்கிற என்ற ஒரு கேள்வி வரும். குறி பார்க்கறத ரசூல்லா தடுத்தாங்க. சூனியம் செஞ்சிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கவே தேவையில்லையே. சில நோய்க்கு டயக்னோஸ் பண்ணி போட்டு தான் டெப்லெட் எடுக்கணும். வேண்டாம் இல்லாமல் டெப்லெட்டை போட்டால் அது சைட் எஃபெக்ட். சூனியம் செஞ்சிருக்கிறதாக நீங்கள் சந்தேகித்து அதுக்குரிய மருந்தை சொன்னால் அது சைட் எஃபெக்ட் இல்லை, அதுக்கு நன்மை இருக்குது. அது துவாக்கள் தானே. உங்களுக்கு சில வேளை நமக்கு சூனியமாக இருக்கலாமோன்ற ஒரு டவுட் வருதா? ரசூல்லா சொல்லி தந்தது ஓதுங்க, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்ங்கிறத காலை மாலை 3 தடவை ஓதினால் லம் யதுர்ருஹு ஷையுன் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அவருக்கு எதுவுமே கெடுதி செய்யாது. சூனியம் செஞ்சிருந்தா சூனிய தாக்கம் வராது, ஓது. சூனியம் செய்ய போகிறாங்களா, வராது, ஓது. காலை மாலையில் இந்த திக்ரை ஓதிவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓதிவாங்க. சூரத்துல் பக்கரா ஒரு வீட்டில் ஒரு இரவு ஓதப்பட்டால் 3 ராவைக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓதுவோம். எனவே நாங்கள் அப்படி சந்தேகம் வந்தால் இதை ஓதுவோம், இன்னொரு சூனியக்காரன்ட்ட போகக்கூடாது. சூனியம் என்கிற ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அதுக்கு நாங்கள் துவாக்களை சரியாக ஓதி வந்தோம் என்றால் பயப்பட தேவையில்லை. உடல் காவலோ வளவு காவலோ ஒன்றுமே தேவையில்லை. வளவு காவல் வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதுங்க. உடல் காவல் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் ஓதுங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாய் வஹுவ ஸமீஉல் அலீம் ஓதுங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவாக்களை ஓதினால் போதுமானது. பயப்படுறதுக்கு அங்கே இல்லை, ஒன்றுமே இல்லை. எனவே பெரும்பாவங்களில் 2வது சூனியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து அதிலிருந்து நம்முடைய கைகளை பாதுகாத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.